தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கிறிஸ்தவ மதபோதகர் பால் தினகரனுக்கு அமலாக்கத்துறை சம்மன் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். இயேசு அழைக்கிறார் என்ற பெயரில் ஊழியம் நடத்தி வருபவர் பால் தினகரன். இவர் தமிழகத்தில் மட்டுமல்லாமல் உலகமெங்கும் அந்த ஜெபகோபுரம் என்ற பெயரில் கிளைகள் அமைத்து பொதுமக்களிடம் காணிக்கைகள் பெறுகிறார். பெறுகின்ற காணிக்கை முறையாக கணக்கு வைக்கப்படுவது கிடையாது. ஒரு நேர்மையான ஊழியக்காரர் என்று சொன்னால் பெறுகின்ற காணிக்கைகளை வரவு வைத்து சரியான கணக்கு வழக்குகளை வருமான வரித்துறையிடம் சமர்ப்பிக்க வேண்டும். ஆனால் பெறப்படுகின்ற காணிக்கைகளில் கையாடல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் ஊழியம் என்ற பெயரில் பால் தினகரன் சொகுசு வாழ்க்கை வாழ்வதாக கூறப்படுகிறது. அவர் இந்தியாவில் கிடையாது, அவருடைய குடும்பம் கனடாவில் செட்டில் ஆகிவிட்டதாக கூறப்படுகிறது. இந்தியா முழுவதும் அவர்களுக்கு கோடிக்கணக்கான சொத்துக்கள் சேர்த்துள்ளதாக, முறைகேடாக சேர்த்ததாக குற்றம் சாட்டப்படுகிறது. இதை கிறிஸ்தவ ஊழியர்களை குற்றம் சாட்டுகிறார்கள். இந்த சூழ்நிலையில் அமலாக்கத்துறை அவருடைய அலுவலகத்தில் சோதனை நடத்தியது. கணக்கில் காட்டப்படாத 5 கிலோ தங்கம், 120 கோடி ரூபாய் ஆகியவற்றை அமலாக்கத்துறை பறிமுதல் செய்தது. இதன் அடிப்படையில் பால் தினகரனுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. அடுத்த வாரம் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் பால் தினகரன் ஆஜராக உள்ளார். எந்த ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, அது கோடிக்கணக்கிலாக இருந்தாலும் சரி, 1 ரூபாய் காணிக்கையாக வந்தாலும் சரி, முறையாக கணக்கு வழக்குகள் தயாரித்து அரசாங்கத்திடம் சமர்ப்பிப்பதுதான் நேர்மையான ஒரு பாதை. அதுதான் கிறிஸ்தவ பாதை. அரசுக்கு செலுத்த வேண்டியதை அரசுக்கும், கடவுளுக்கு செலுத்த வேண்டியதை கடவுளுக்கு செலுத்த வேண்டும் என்றும் இயேசு கூறியுள்ளார். ஆனால் அரசுக்கு செலுத்த வேண்டியதை செலுத்தாமல் கணக்கு வழக்குகளை தவறாக தயாரித்து பல கோடிகளை அவர் மறைத்துள்ளார். இது தவறான ஒரு முறையாகும். இது அனைத்து ஊழியக்காரர்களுக்கும் பொருந்தும். தற்பொழுது பால் தினகரன் அவர்கள் அமலாக்கத்துறை நடவடிக்கையில் சிக்கியுள்ளார். அதை எப்படி சமாளிக்கப் போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.